அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, காசாவில் இஸ்ரேலிய அட்டூழியங்களுக்கு எதிரான யுத்தம் 543வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 503வது நாளில் நேற்று நாம் குறிப்பிட்டது போல காசாவில் ஹமாஸ் மீண்டும் களம் இறங்கிவிட்டது. இதை இன்றுதான் பல செய்தி நிறுவனங்கள் தலைப்பாக வெளியிடுகின்றன. நேற்று கான்யூனிஸில் இருந்த இஸ்ரேலி டேங்கர் அண்ட் ஆர்ம்டு வெஹிக்கிள் இதை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய டேங்கர்களையும் அதே போல் புல்டோசரை நேற்றே காலி பண்ணிட்டாங்க. அதேபோல் பல இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள் வந்திருக்கிறது, அவற்றையும் அளித்திருக்கிறார்கள். சொர்தாயத்தில் தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள். ரஃபால திரும்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரஃபாவில் நேற்று அவர்கள் அடித்து விரட்டிவிட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு பிறகு அந்த இடங்களை தோண்டி பார்த்ததில் பலரை கொண்டு அங்கே புதைத்திருக்கிறார்கள். அவர்களை எப்படி அழைக்கிறார்கள் என்றால் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ஸ், ஏதாவது பணம் விழுந்தால் ஓடிப்போய் அல்லது காயப்பட்டவர்களை ஓடிப்போய் தூக்கி கொண்டு போய் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவியாவது செய்யக்கூடியவர்கள். அவர்களில் பலரை நேற்று நாம் 9லிருந்து 15 என்று குறிப்பிட்டோம். ஆனால் அது 19 பேர். இதுவரைக்கும் 1500 பேர் ஹியூமானிட்டேரியன் ஒர்க்கர்ஸ், மனிதாபிமானத்தின் அடிப்படையில் மக்கள் சேவை செய்ய வந்தவர்களை இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது. காசாவில் மக்களை 50,400 பேரை கொலை செய்துவிட்டது. 232 ஜேர்னலிஸ்டுகளை கொலை செய்திருக்கிறது. காசா தான் எங்களுக்கு மிகப்பெரிய மரணத்தை ஏற்படுத்திய, வரலாற்றில் மிகப்பெரிய மரணத்தை ஏற்படுத்தியது என்று சர்வதேச ஊடகங்களினுடைய அமைப்பு அறிவித்திருக்கிறது. த டெட்லியஸ்ட், அதாவது இஸ்ரேல் எவ்வளவு பெரிய கொடூரமான நாடு என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு இது ஒன்றே போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ ரஃபால் அடித்த பிறகு நேற்று ஹமாஸ் தாக்குதல மிக முக்கியமான அறிவுபூர்வமான தாக்குதல் நார்தன் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியை தாக்கி இருக்கிறார்கள். இப்போ ஹிஸ்புல்லா ஒரு வருஷம் தொடர்ந்து தாக்கியதுக்கு பிறகு த ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்தன் இஸ்ரேலில் உள்ள வடக்கு இஸ்ரேலில் உள்ள அனாதைகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் டெல் அவீவ், ஜெருசலம், வெஸ்ட் பேங்க் இங்கே குடியமர தொடங்கியது. அவங்க போகமாட்டேன்ட்டாங்க. ஒரு 20% போனாங்க மியூட்லாக்கு. அதை அடித்து ஹிஸ்புல்லாவுடைய கைகளாக எந்த கைகளும் தெரியாமலே அடித்து விரட்டிட்டாங்க. இவங்களே வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுபிறகு ஹிரோஷிமாவை அடித்தாங்க. இப்போ ஹமாஸு அதே நார்தன் இஸ்ரேலை தாக்கினால நார்தன் இஸ்ரேலில் ஆள் இல்லை. உங்களுக்கு நத்தியானுகு சிரியாவில் போய் தாக்கிட்டேன், சிரியாவில் இடத்த பிடிச்சிட்டேன்னு காட்டுறான். இதை காட்டி மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டதாக அந்த மக்களை ஏமாற்றிட்டு இருக்கான். ஆனால் உன்னுடைய நாட்டிலேயே, அதாவது எல்லாமே ஆக்குபைடு ஏரியா தான், எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் தான். நீ இதுவரைக்கும் வச்சு ஆண்டு அனுபவித்த வடக்கு இஸ்ரேல் உன் கையில் இல்லை, அதை தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி நீ வடக்கு இஸ்ரேல் கையில் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, ஒப்பந்தத்தை போட்ட மீறின பாதுகாப்பான ஒப்பந்தம்னு சொன்ன ஒரு 42 நாளைக்கு அதுவும் நீடிக்குது. அந்த 42 நாளையில் கூட ஒரு வேலும் வரல. ஒரு 20% வந்தவனும் ஓடி போயிட்டான். அப்போ உன் நாட்டிலே ஒரு பகுதி உன் பகுதியில் இல்லை, இன்னொரு பகுதி உன் கையில் இல்லை. காசா என்கிளேவ் நேற்றும் ஹமாஸ் போராளிகள் பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. எல்லா செட்டில்மெண்ட்டில் உள்ளவனும் ஓடி போயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே குடியிருக்க வந்தால் அடல்ட்ஸுக்கு $5,200, குழந்தைகளுக்கு $300 இப்படியெல்லாம் கொடுத்து தான் கொண்டு வந்து அமர்த்தினா. அவங்களும் ஓடி போயிட்டாங்க. இப்போ 2 இடம் காலியாக இருக்குது. இதெல்லாம் நார்தன் இஸ்ரேலும் காசாவினுடைய வளாகம், முதல்ல போய் இந்த ஹாஸ்டேஜஸ்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஏரியாவும் இப்பொழுது காலியாக இருக்கிறது. இதில் இன்னொரு பெரிய தோல்வி இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால், ஒரு சர்வே என்ன காட்டுதுன்னா 40% இஸ்ரேலிஸ், 40% இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேலை விட்டு வெளியே போவதை பற்றி தீர்க்கமான முடிவெடுத்து விட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அதை ரொம்ப வேடிக்கையாகவே சொல்லுகிறார்கள். தோஸ் ஹூ வாண்ட் டு ஹேவ் எ ஸ்டேட் கேன் ஹேவ் இட். இன்னும் தியோடர் ஹெசல் சொன்னால் பாருங்க, 1895-96களில் யாருக்கெல்லாம் ஒரு நாடு வேண்டுமோ அவர்கள் அதை அடைய முடியும் என்று சொன்னானே, அந்த நாட்டில் இருந்து தே ஆர் நவ் லீவிங். நம்மளுடைய நாடு, நாம் ஆக்கிரமித்து எடுத்த பூமி, நாம் தீவிரவாதத்தின் மூலமாக கையகப்படுத்தி கொண்ட நாடு, நம்மளுடைய குண்டுகளுக்கும் F-15 F-35
தாக்குதலுக்கும் அதனால் ஏற்படுகின்ற ஆயிரக்கணக்கான மரணங்களுக்கும் பயந்து அடிமையாகி கிடப்பார்கள் என்ற நினைத்த மக்கள் இன்றைக்கு கொதித்தெழுந்து தங்களுடைய உணர்வை வெளிக்காட்டி தங்களுடைய பூமியை மீட்பதற்கு முயற்சி செய்த நேரத்தில் அந்த 1896 போட்ட தீர்மானம் தலைகீழாக மாறி தோஸ் ஹூ வாண்ட் டு லீவ் இஸ்ரேல் ஹவ் இன்க்ரீஸ். இஸ்ரேலில் இருந்து தங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று அடுத்தவனை ஆக்கிரமிக்க வந்தவர்கள் அதிகமாக வெளியே போய்விட்டார்கள். இதை அத்தனை வரலாற்று ஆசிரியர்களும் இராணுவ நோக்கர்களும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், த ஐடியாலஜிக்கல் டிஃபீட் ஃபார் இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கொள்கை ரீதியான தோல்வி என்று சொல்லுகிறார்கள். அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் ஒரு 1500 எய்டு ஒர்க்கர்ஸை கொலை செய்திருக்கிறார்கள். 1,14,000 பேரை காயமடைய செய்திருக்கிறார்கள். 50,400 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். நேற்று ரஃபால அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஹமாஸ் அங்க பெரிய தாக்குதலை நடத்தலை. இப்போ தாக்குதல் நடத்திருக்காங்க, ஓடி போயிட்டாங்க. நேற்று கான்யூனியூஸ்ல ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய இதை நான் அடிக்கடி சொல்லுது, இந்த ஆஸ்பத்திரிகளை எப்படி புனரமைக்குது, இது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தேவைதான் கண்டுபிடிப்புகளை கொண்டு வரக்கூடியது தாய் என்று. அப்படித்தான் அவர்கள் தேவைக்கு தகுந்த நேரத்தை அல் அஸ்கா மாஸ்டர்ஸ் ஹாஸ்பிட்டலை சரி செய்திருக்காங்க. அங்க மக்களுக்கு ட்ரீட் பண்றாங்க. என்னடா இங்க திடீர்னு ஆஸ்பத்திரி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, அதை அடிச்சிருக்காங்க. ஆனா மெடிக்கல் சப்ளைஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும்தான் அங்க கொடுக்கப்படுது. அப்போ எல்லா விதத்திலையும் அந்த மக்கள் ஓரளவுக்கு தங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காசாவே ஆக்குபைடு லேண்டு இஸ்ரேலுக்கு. ஐக்கிய நாடுகள் சபையே கொடுத்த இடம். ஆனா அதை ஒரு பெரிய 4 முனிசிபாலிட்டி ஒரு பெரிய நாடாகவும் ஒரு வல்லரசாகவும் நினைத்து தாக்குகின்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்று பெரிய அளவில் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சொல்றாங்க. அந்த மினிஸ்டர் இது பண்ணிட்டான், இந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டான், அதனால மந்திரி சபை விழப்போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு நத்தியானுவோட கேவலமானவங்கன்னு அங்கே இருக்கதான் செய்வான். அடுத்தால நேற்று ரொம்ப டாமினண்டா இருந்தது ஹூத்திஸோடைய தாக்குதல். சொன்ன வார்த்தையில எல்லளவும் பின்ன போகாமல் தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். உண்மையிலே யமனுடைய அந்த ஈமானுடைய உணர்வை 100 ஹதீஸு அது சம்பந்தமாக இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். ரொம்ப பாராட்டணும். அங்க பட்டினியும் பசியும் தான். 9 ஆண்டு காலம் அமெரிக்காவினுடைய தூண்டுதலால் சவுதி அவர்களை தாக்கி கொண்டு இருந்தது. இப்பொழுதும் அப்பப்ப ஒரு தாக்குதலை நடத்தினதே நாம் அறிவோம். பின்னாடி ஈரான் தலையிட்ட பிறகுதான் அந்த தாக்குதல் நின்றது. அடுத்து அவங்க நேற்று எல்லாரும் பார்த்து ரசித்தது MQ-9. MQ-9 நேற்று அவங்க அடித்து எரிய விட்டது. சர்வைலன்ஸ் ராக்கெட்டுன்னா இது மிசில்னா எல்லாத்தையும் அடித்து நாசமாகிட்டாங்க. அதே மாதிரி அது 16வது தாக்குதல், மனசில் வச்சுக்கிடுங்க. 16 MQ-9 ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் கேரியர் பலதை அடிச்சிருக்காங்க. டஸ்ட்ராயர் 3 டஸ்ட்ராயரை நேற்று அடித்து தீர்த்துருக்காங்க. அதுக்கு பிறகு USS ட்ரூமேன் அனாதையா நிற்கின்னு அது வழி இல்லை. அதனால் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், USS கால் வின்சன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு இதே மாதிரி ஒரு பெரிய கப்பல் படை, அதாவது ஒவ்வொரு ஃப்ளீட்டும் கப்பற்படையும் ஒரு பெரிய நாடு மாதிரி, அதில் எல்லாமே இருக்கும். இப்போ USS ட்ரூமேனை அனாதையாக கிடக்கிறதுனால USS கால்மேனை ரொம்ப கஷ்டப்படுத்தி கால் வின்சனை ரொம்ப விரைவுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். 2 நாட்களில் அது இங்கே வந்துவிடும். அதை வச்சு ஒரு பீதியை கிளப்புறான் இவன். அதை அடித்து ஒன்றையும் அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கான். இனிமேல் இதையும் அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவோம். என்சோவர் என்னாச்சு, USS ஜெரால்டு என்னாச்சு, USS அப்ரஹாம் என்னாச்சு, இப்போ USS ட்ரூமேன் என்னாச்சு. அந்த கதி தான் USS கால் வின்சனுக்கும் ஏற்படும். இதில் என்னன்னா, செங்கடலில் எல்லா கப்பலும் போகக்கூடிய வழியை நாங்கள் உண்டாக்க போறோம்னு வந்தவனுவான். இன்னைக்கு செங்கடல் படக்கூடிய பாட்டில் ஒரு கப்பல் கூட அப்படி வர்றதில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், மேரிடைம் ஆர்கனைசேஷன்ஸ் அத்தனை கடல் வழியாக வியாபார கப்பல்களை அனுப்புகின்ற அத்தனை நிறுவனங்களும் கார்பரேட்டுகளும் செங்கடல் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டோம். எப்போ தெரியுமா அவங்க தலை வச்சு படுப்பாங்க? அமெரிக்கா தோல்வி அடைந்து வெளியே போன பிறகு ஹூத்திஸோடைய பாதுகாப்பில் அவர்கள் பயணம் செய்வார்கள். அடுத்தது 4 சப்சிடியரி வார்ஷிப்ஸை, அதாவது 4 துணை கப்பல்களை, யுத்த கப்பல்களை நேற்று அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த E2 AEW அடித்ததை இன்னும் பெரிய ஆராய்ச்சிக்கும் இதுக்கும் உட்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் உள்ள
இராணுவ நோக்கர்கள். அதனால யூஎஸ் வந்து, ஆனால் அமெரிக்கா வந்து அப்பாவிகளை கொலை செய்கிறது. ஏயா ஒன்றை சண்டை போடுவதுனா கண்டே பிடிக்க முடியல உன்னால. அதுக்கு பிறகு அப்பாவிகளை கொலை செய்தால் அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா 9 வருஷம் இதையே பார்த்து பார்த்து பல லட்சங்களை ஷஹீதாக்க கொடுத்து கஷ்டப்படுது. நேற்று 15 பேர் ஷஹீதாகிருக்காங்க அமெரிக்காவுடைய தாக்குதலில். ஆனால் அது இப்படி செங்கடல்ல உலகத்தின் ஒரே வல்லரசை எதிர்கொண்டு விட்டு இன்னொரு அந்த வல்லரசினுடைய சவப்பிள்ளை இஸ்ரேலை நேற்று தாக்கியிருக்காங்க. டெல் அவீவில் ஒரே சைரன் சத்தம். பதுங்கு குழிக்கு போனால் 20 லட்சம் பேர் அங்கே அல்லாடிக்கிட்டு இருக்கான். இது உன் நாட்டிலே உன் மக்களுக்கு உன்னுடைய மிகப்பெரிய நகரமாக கருதப்பட்ட டெல் அவீவு, ஹைஃபா, யஃபா, இங்கே எல்லாமே உனக்கு அந்த மக்களை நிம்மதியாக வைக்க முடியல. நீ சிரியாவை அடித்து லெபனானை அடித்து இந்த மக்களை நிம்மதியாக வச்சுருக்கியா? எப்படிலாம் நடக்கும்? அது அந்த காலம் மறையேறி போச்சு. அவங்க ஆயுதத்து பக்கம் கவனம் செலுத்தாமல் பட்டினியும் பசியும் பற்றி ஆலோசிச்சுட்டு இருந்த காலம் போய் அவர்கள் நாம் ஆயுத பலம் இருந்தால்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற முடிவுக்கு வந்த பிறகு நீ உன்னுடைய வீடுகளிலும் உன்னுடைய நகரங்களிலும் உன்னுடைய வியாபார தலங்களிலும் இருக்க முடியவில்லை என்பதை தெரிந்து கொள். அடுத்தது வெஸ்ட் பேங்க். அவனுக்கு இப்போ சவப்பிள்ளை வந்து வெஸ்ட் பேங்க் தான். அங்கே தான் மரணங்களை நிறைய நிகழ்த்த முடியும். ஜெனில்ல நேற்று 71வது நாளாக தாக்குதல் நடத்தி 21,000 பேரை அங்கிருந்து இடம்பெயர செய்திருக்கிறான். ஆனால் 210க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை அல்குஸ் மட்டும் இல்லை, இப்போ அங்குள்ள மக்களே வேற வழி இல்லைன்னா என்ன செய்யுது, கையில் கிடைச்சதை எடுத்து போராட தொடங்கி விட்டார்கள். அதில் இஸ்ரேலியர்கள் காயமுற்றும் இறந்தும் போயிருக்கிறார்கள் 210 பேர். ஹெப்ரான்ல நேற்று ஒரு பெரிய ரைடை நடத்திருக்கான். ஜெருசலத்துல எல்லாரும் இப்போ ஜெருசலத்தை விட்டு வச்சிருக்காங்க, ஹூத்திஸும் சரி கமாஸும் சரி. காரணம், ஜெருசலத்துல நத்தியானுவுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க ஒன்றை கவனிக்கணும், இந்த போராட்டங்கள் எதையும் பெற்றுத்தரவில்லை. இஸ்ரேலிய மக்களுக்கும் உலகங்களில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், காசாவில் விழுகின்ற ஒரு குழந்தையினுடைய பிணத்தை கூட காப்பாற்ற முடியவில்லை. ஒரு சொட்டு மருந்து கூட அங்கே போவதற்கு உதவி செய்யவில்லை. இருந்தாலும் மக்கள் உணர்வுகளை நாம் மண்மூடி போக செய்ய முடியாது. அந்த மக்களுடைய உணர்வுகளை பாராட்டுகிறோம். அடுத்தது நேற்று ஈரான் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கு. எங்க அமெரிக்காவில், இஸ்ரேலில், மொத்த யூரோப்லையும். ஈரான் என்ன சொல்லுதுன்னா, ஈரான் காமினி வந்து நாங்கள் இன்னும் இதை தயாரிக்கலைங்கிறாரு. நேற்று IRGCயில் உள்ளவர் நாங்கள் அணுகுண்டு ஏற்கனவே வச்சிருக்கேன், ரொம்ப வருஷம் ஆச்சுடான்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கேன். இப்படி குழப்பிட்டே கிடக்குறாங்க. ஆனால் உலக ஊடகங்களுடைய ஒட்டுமொத்தமான கணிப்பு, ஈரான் எப்போ அணுகுண்டுகளை கண்டுபிடித்து விட்டது. இப்போ இஸ்ரேல் நாங்கள் வந்து ஈரானை தாக்குவோம், பாம்பிங் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான். வாயா உன்னுடைய தளங்களில் குடியிருக்கும் ஏறத்தாழ 49,000 உன்னுடைய இராணுவத்தை ஒரே நொடியில் அழித்து விடுவோம் என்று அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக அறிக்கை விட்டுருக்காங்க. அதனால் வாய் மூடி போயிட்டு இருக்கான் ட்ரம்ப்பை பற்றி ஒரு வார்த்தை படித்து கொடுக்குறாங்களாம் அமெரிக்கானுடைய வீதிகளில். டம்பர். இது ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு கொண்டு வந்து டம்பஸ்ட்னு ஒரு வார்த்தை ரொம்ப பிரபல்யமாக இருக்கு. அந்த அளவுக்கு கேவலப்படக்கூடிய ஒரு மாவீரனாக, கோழையாக. இப்போ டேரிஃப்லேயும் ஒரு பெரிய சரண்டர். ஐயோ, நான் போட்ட டேரிஃபுக்கு பதில் பயங்கரமாக இருக்கு, நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச போகிறேன், நான் டேரிஃபை குறைக்க போகிறேன்னு பேசியிருக்கேன். நீ டேரிஃபை கூட்டி உனக்கு நாட்டுக்கு பணம் வேணும்னு பார்க்குறவன், கல்வியையும் ஆராய்ச்சியும் இழுத்து மூடிட்டு பணம் வேணும்னு பார்க்குறவன், ஹூத்திஸை தாக்க போனேன்னா அவன் இப்போ உனக்கு மிகப்பெரியது ஒரு லாஸ். பெண்டகன் அந்த ஏற்கனவே ஒரு அறிக்கை வெளியிட்டேல, அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பெரும்பகுதியை இதுக்கு முன்னாடி போன அப்ரஹாம் போன்ற USS அப்ரஹாம், ஜெரால்டு இதில் இழந்தோம், இப்போ இதில் இழக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லெபனானில் சில தாக்குதலை நடத்தியிருக்கான். அங்கேருந்து 2 தாக்குதல் வந்திருக்கு, அது யாருன்னு தெரியல. ஆனால் பெய்ரூத்தில் உள்ள சில ஹிஸ்புல்லாவுடைய தந்தையும் மகனையும் கொலை செய்து விட்டதாக அறிவித்து பெய்ரூத்தில் பல கட்டடங்களை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறான். இதை அங்கே ஹூத்திஸ் மாதிரி இல்லை, ஹிஸ்புல்லா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அடுத்தது இந்த ருமேனியாவில் இந்த ஹிந்து ரஜப் குரூப்பு யுவாத்தி பிரிகேடை சேர்ந்த 432வது பிரிவை சார்ந்த ஓரல் பேனியா என்பவனை கைது செய்வதற்கு அங்குள்ள நீதிமன்றத்தில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவர் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஹிந்து ரஜப் குரூப்புடைய வேலை ரொம்ப பாராட்டத்தக்கதாக இருக்கிறது.
மொத்தத்தில் குழம்பி போய் கிடக்கிற இஸ்ரேல், உள்நாட்டு குழப்பம், மந்திரிகள், அவனுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டான், அதனால உளுந்துரும் அப்படி இப்படின்னு இன்னைக்கு நிறைய பத்திரிகைகள் என்ன தலைப்போடுனா, நத்தியானுஸ் கவர்மெண்ட் ஆன் லைஃப் சப்போர்ட். அதாவது லைஃப் சப்போர்ட்னா குளுக்கோஸ் அது இதெல்லாம் ஏற்றி ஐசியூவில் வச்சு ஒரு மாதிரி காப்பாற்றுவாங்கள், அந்த நிலைக்கு வந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். பாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.